அல்ஹம்துலில்லாஹ் உடன்குடியில இருந்து உங்களவு பெருங்கொண்ட அழிவுகளை எல்லாம் நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கு வயநாடு, இன்றைக்கு இலங்கை. மழை பொழிஞ்சாலே வெள்ளம் வராம இருக்க மாட்டேங்குது, ஏதேனும் ஒரு அழிவு ஏற்படாம இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கு இயற்கை சீற்றங்களால பெருங்கொண்ட அழிவுகளை நாம என்ன செய்யறோம், கண்கூட பார்க்கிறோம். அதுல மணல் சரிஞ்சு மண்ணில் புதையுண்டு போன மனிதர்களை வயநாட்டிலையும் சரி, இன்றைக்கு இலங்கையிலையும் சரி பார்க்கும்போது மிக பெருங்கொண்ட ஒரு கவலையும், இயற்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்த அச்சமும் நம்ம உள்ளத்துல என்ன செய்யுது, ஏற்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற பெருங்கொண்ட அழிவிலிருந்து நம்ம எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். புதையுண்டு கிடக்கிற அந்த மனிதர்களுக்கு நம்மளை யாரு மீட்க போறான்னு தெரியாது. அதே நேரத்துல மீட்கிற மனிதர்களுக்கு நாம யாரை மீட்கிறோம்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு அற்ப வாழ்க்கை தான். எல்லாருமே மரணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். மரணம் நம்மளை பின்னாடி துரத்துல, நம்மளை எதிரா வந்து சந்திக்க போகுது. இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையில என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்படி மரணத்தை எந்த நேரமும் எதிர்கொள்ள இருக்கிற நாம எவனையாவது அழிச்சிட்டு வாழணும்னு நினைக்கிறோம். அவன் அழிஞ்சு போயிடுவான், நம்ம மொத்தமா அங்க வாழ்ந்துருவோமா? முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் அழியத்தான் போறோம். அப்போ அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்ப வாழ்க்கையில கொஞ்சம் பேருடைய நல்வாழ்வுக்காக நாம என்ன செய்வோம், பாடுபடுவோம். இல்ல அடுத்தவனுக்கு நல்லது நினைக்காட்டாலும் யாராவது ஒருத்தனுக்கு துரோகம் நினைக்காமையாச்சும் என்ன செய்வோம், இருப்போம். நம்ம வாழ்க்கையில நான் கொஞ்சம் பேருக்கு நல்லது செஞ்சேன், அப்படி இல்லையா ஒருத்தனுக்கு கூட நான் அநியாயம் செய்யல அப்படிங்கிற அடிப்படையிலாவது நம்ம வாழ்க்கை இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு வாழ்க்கைய எனக்கும் உங்களுக்கும் தரட்டும்.